நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. நம்ம வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி பார்த்துட்ருக்கோம். ஞான் சுரபி. இதில் வந்து நம்ம 9th சாப்டர், இது வந்து பார்ட் 4ல் இந்த சாப்டரோட कंटिन्यूशन இது. रेलगाड़ी की यात्रा। माँ पिताजी कहते हैं कि कल हम रेलगाड़ी में से प्रयागराज जा रहे हैं. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து प्रयागराज போகிறோன்ட்டு. हाँ बेटा, इस बार आपकी नवरात्रि की छुट्टियाँ में हम सब प्रयागराज जाएंगे. இந்த தடவை லீவில் நவராத்திரியோட லீவில் வந்து प्रयागराज போகிறோன்ட்டு. प्रयागराज कहाँ है? ராமு கேட்குறான், प्रयागराज எங்கே இருக்குன்னு. हमें वहाँ पहुँचने में कितने दिन लगेंगे? நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்ன்றாங்க. जो शहर इलाहाबाद के नाम से जाना जाता है. இப்போது அலகாபாத்ன்ற இது பேரில் ஃபேமஸாக இருக்கிற ஊர் தான் இப்போ प्रयागराजன்றாங்க. हमें रेलगाड़ी 30 घंटे 30 மணி நேரம் எடுக்கும் போய் சேர்றதுக்குன்றாங்க ட்ரெயின் மூலயமா. मैं तो अब जाऊँगा, நான் இப்போ போகிறேன்ட்டு. इतनी देर मुझे एक ही जगह पर बैठना पड़ेगा. எவ்வளோ நேரம் நான் வந்து ஒரே இடத்துல உட்கார முடியும்னு கேட்குறான். पिताजी नहीं रामू, ऐसी बात नहीं. இல்லை ராமு, அந்த மாதிரி கிடையாது. हम सब साथ साथ हंसते गाते खेलते, நம்ம எல்லாம் ஒன்றா சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கிட்டு அங்கே போய் சேருவோம்னு சொல்கிறாங்க. खाते सोते पहुँच जाएंगे. क्यों ना हम हवाई जहाज से जाएं? ஏன் நம்ம ஃப்ளைட்டில் ஏன் போகக்கூடாது? जल्दी पहुँच जाएंगे ना, சீக்கிரமாக போயிடுமே. पिताजी, जो मज़ा रेलगाड़ी में आता है वह ஏன் நம்ம ஹவாய் ஜஹாஜில் ஃப்ளைட்டில் ஏன் போகக்கூடாதுன்னு கேட்குறான். அப்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஜோ மஜா रेलगाड़ी ரேல்காடியில் வரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டை விட இதில் வந்து ஜாலியாக இருக்காது. ட்ரெயினில் ஜாலியாக இருக்கும், ஃப்ளைட்டில் வந்து ஜாலியாக இருக்காதுன்றாரு. दादाजी, हाँ रामू, आपके पिताजी सही कर रहे हैं. ஆமாம் ராமு, உங்கள் அப்பா கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. रेलगाड़ी में हमें खिड़की के बाहर अनेक दृश्य देख सकते हैं. ட்ரெயினில் வந்து ஜன்னல்லேருந்து நிறைய வியூஸை பார்க்கலாம். खेत, कलहिन, पहाड़, नदियाँ आदि सब दिखाई देंगे. வயல், மலை, அப்புறமா தண்ணி, நதிங்க, அப்புறமா வேறு எல்லாமே பார்த்துட்டு வரலான்றாங்க. दादाजी, और कभी कभी गाड़ी एक सुरंग से भी गुजरती है. ஒரு சில கெனால் வழியாகவும் வண்டி போவோன்றாங்க. अब तब गाड़ी में धूप अंधेरा हो जाता है. அப்போ வந்து வண்டி இந்த கெனால்குள்ளே போகும்போது வெயிலாக இருக்கிற இடம் அப்படியே இருட்டாக மாறிடும். बिल्कुल नहीं दादी माँ, मैं भैया का हाथ पकड़ कर बैठ रहूँगा. அப்போ வந்து நான் எங்கள் அண்ணாவோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருவேன். दादाजी, रेलगाड़ी में फल, जूस, मूंगफली, नमकीन जैसी खाने की चीज़ें भी बहुत मिलता है. ட்ரெயின்லேயும் வேர்க்கடலை, சாட் ஐட்டம்ஸு, அப்புறமா எல்லாம் சாப்பிட்ற பொருளும் கிடைக்குதுன்றாங்க. காத்தே காத்தே பாஹர் கா திருஷ்ய தேக்தே, சாப்பிட்டுக்கிட்டே வெளியே இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலான்றாங்க. ராமு, அரே வஹா யஹ தோ படி மஜேதார் ஹோகா, அப்படின்னா இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். अब मैं रेलगाड़ी से जाने के लिए बहुत उत्सुक हूँ. இப்போ நான் ட்ரெயின் வழியாக போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். प्रयागराज का मौसम कैसा होगा? प्रयागराजோட கிளைமேட் எப்படி இருக்கும்ன்ட்டு. जब हम वहाँ पहुँचते हैं तब तक वर्ष ऋतु ख़त्म हो जाएगी. நம்ம அங்கே போய் சேர்றதுக்குள்ளேயுமே மழை வந்து நின்றுடும். सर्दी के मौसम का आरंभ होगा. कोल्ड क्लाइमेट அப்போ தான் ஆரம்பிக்கும். बहुत ही सुहावना होगा, ரொம்ப நல்லா இருக்கும் கிளைமேட்ன்றாங்க. पिताजी, उस हल्के ठंडे मौसम में तरह तरह की खाने की चीज़ें
भी तो मिलेंगी விதவிதமான சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும்ன்றாங்க. मेरे तो मुंह में अभी से पानी आ रहा है, என் வாயில இப்போவே தண்ணி வருதுன்ட்டு எச்சி ஊறுதுன்றாங்க. दादाजी हाँ जलेबी समोसा கச்சோடி ரபடி கீர் ஜிலேபி சமோசாவும் கச்சோரி அப்புறமா ரபடி அதுவும் ஸ்வீட் வகை சேர்ந்தது. அப்புறமா கீர் வந்து பாயசம். दादी जी बस बस सभी के पेट खराब हो जाएंगे அப்படின்னா எல்லாரோட வயிறும் கெட்டு போயிடும்ன்றாங்க. माँ और दशहरा के मेले में झांकियों भी देखेंगे, दशहराல நம்ம சாமியும் பார்த்துட்டு வரலான்றாங்க. पिताजी स्थानीय लोग रामायण की कथा पात्र बनकर सड़क पर अभिनय करेंगे, அங்கே ராமாயணோட கதாபாத்திரமாக மாறி வந்து அங்கெல்லாம் ரோட்டில் வந்து செஞ்சு காட்டுவாங்க. ரோட்டில் வந்து அவங்க வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நடிச்சு காட்டுவாங்க. உன்கி வேஷ்பூஷ் பி பகுத் சுந்தர் ஹோத்தி ஹே, அவங்களோட வேடமும் நல்லாயிருக்கும் பார்க்க அழகா. சலோ இசி பஹானே ராமோ ராமாயண் கி கதா பி ஜான் லேகா, இந்த வழியில் இது மூலிமா ராம் வந்து கற்றுப்பான்றாங்க, புரிய வரும்ன்ட்டு. முச்சே அப் தோ ரஹா நஹீ ஜாத்தா, இப்போ என்னால் இருக்க முடியல. மன் கத்தா ஹே ஆஜி ரயில் காடி பர் சட் ஜாவும், மனசுக்கு தோணுது இன்றைக்கே வந்து ட்ரெயின் ஏறி போயிடலான்ட்டு. दादाजी आओ मैं तुम्हें रेलगाड़ी पर एक गाना भी सिखाती हूँ அப்படின்னா நான் ட்ரெயின் பற்றி ஒரு பாட்டும் பாட வைக்கிறேன்றாங்க. चुक 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 रेल चले, चुक 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 रेल चले, तड़ तड़ की आवाज़ करे, पटरी के ऊपर चलती रहे, हरी झंडी को देखते ही धीरे धीरे चलने लगे, लाल झंडी देखकर ही धीरे धीरे रुकने लगे, बिजली की मदद से है तेज तेज आगे बढ़े, चुक 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 रेल चले, चुक 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 रेल चले. दादी माँ वहाँ बहुत बढ़िया, अब मेरी उत्सुकता बढ़ती जा रही है. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. இப்போ என்னோட உற்சாகம் இன்னும் ஏறிச்சுன்னு சொல்லி மே அபி ஜாக்கர் யாத்ரா கி தயாரி ஷுரு கருங்கா, இப்போ போய் நான் ட்ராவலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி தாதாஜி முஸ்குராத்தி ஹே, தாத்தா வந்து சிரிக்கிறாங்கன்றாங்க. இது வந்து ட்ராவல் கதை. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது पिए जल ड्रिंकिंग वाटर पतझड़ पूछताछ इंक्वायरी दूरदर्शन टेलीविज़न दूरभाष टेलीफोन निषेध प्रोहिबिशन समाचार पत्र न्यूज़पेपर तापमान टेम्परेचर आयकर इनकम टैक्स आरक्षण रिजर्वेशन केंद्र सेंटर विभाग डिपार्टमेंट कार्यालय ऑफिस. भारत का लोहा पुरुष पटित बोध, इंडियाவோட आयरन मैन सरदार वल्लभ भाई पटेल जी ने अपनी ज़िंदगी में सब कुछ लगान और जी तोड़ मेहनत से हासिल किया था. ரொம்ப உழைச்சி வந்து ஹார்ட் ஒர்க்கில் அவங்க வந்து அடைஞ்சார். अपने काम के प्रति उनका समर्पण भाव बहुत पवित्र था. समर्पण भाव தன்னோட வேலையில் எதில் இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சார். वे आज़ाद भारत के पहले गृह मंत्री थे. ஃப்ரீடம் சுதந்திரம் அடைய ஆஜாத் பாரத் கே பெஹலே, அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கிரக மந்திரி ஹவுஸ் மினிஸ்டராக இருந்தார், ஹோம் மினிஸ்டராக. उनके जीवन में ये एक घटना घटी, அவரோட லைஃப்பில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. बात 1900 की है, 1900 நடந்தது. उनकी पत्नी जवेरबा को मुंबई के ये एक अस्पताल में भर्ती कर दिया गया था.
ஜவேரபா அவங்கள வந்து மும்பை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. इलाज जारी रही, ट्रीटमेंट வந்து போயிட்டு இருந்துச்சு. पटेल उस समय कोर्ट में एक मुकदमा में एक साक्षी में पूछताछ कर रहे थे. ஒரு கோர்ட்டில் வந்து பட்டேல் வந்து அப்போ வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு சாட்சியை வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. किसी व्यक्ति से बहस कर रहे सरदार पटेल जी को एक पर्ची जी दी, ஒரு पर्ची जी ஒரு மெசேஜ் வந்துச்சு. वे ना उन्होंने पर्ची पढ़ी और मोड़ कर जेब में रखते हुए बहस जारी रखी. பேச்சு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அந்த வந்து மெசேஜை வந்து படிச்சுட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து வழக்கை நடத்தினார். உன்கி பஹஸ் பூரி ஹுई, பேச்சு வழக்கு நடந்து முடிஞ்சதும் தோவே கோட் சே தேஜி சே निकले, அவங்க வந்து உடனே கிளம்புனாரு. पूछने पर लोगों को पता चला कि उनकी पत्नी का निधन हो गया है. கேட்ட உடனே எல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்கும்போது சொல்கிறாரு அவங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ட்டு. अपना कर्तव्य पूरा करके ही वे अपनी स्वर्गीय पत्नी को देखने गए. தன்னோட வேலையை முடிச்சுட்டு தான் அவர் வந்து தன்னோட இறந்த ஒய்ஃப் வந்து பார்க்க போகிறாங்க. आज़ादी के पश्चात का भारत 562 रियासतों के बांट आज़ाद இந்தியா ஃப்ரீடம் அடைஞ்சதும் 562 டெரிட்டரிஸை வந்து பங்கு போட்டிருந்தாங்க. யூம் கஹேக்கி 562 டுக்குடே எல்லாமே அதாவது பாட்டாக கட்டாக இருந்தது. இந்த टुकड़ेना उड़ज पोना पीसेसा இருந்தது. इन सभी टुकड़ों को एक साथ जोड़कर अखंड भारत बनाने की जिम्मेदारी सरदार वल्लभ भाई पटेल को ने अपने कंधे पर ले लियो. இந்த பீஸா உடஞ்சிருக்க இந்தியாவை ஒன்றா கலந்துருக்கக்கூடிய பொறுப்பை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஏற்றுக்கிட்டாரு தன்னோட तोड़. सरदार पटेल को भारत का लोहा पुरुष और नवीन भारत का निर्माता कहा जाता है. இந்தியாவோட ஐரன் மேன் ஆஃப் இந்தியா, அப்புறமா நவீன் பாரத் நியூ இந்தியாவோட क्रिएटराகவும் சொல்கிறாங்க. इस महान कार्य से उनका नाम भारत के इतिहास में स्वर्णिम अक्षरों में अंकित हो गया है. இந்தியா ஹிஸ்ட்ரியில் வந்து இவர் வந்து ஸ்வர்ணித் கோல்டன் லெட்டர்ஸில் வந்து டைப் பண்ணியிருக்காங்கன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ट्रांसलेशन अनुवाद. आई विल वॉच ए मूवी, मैं एक सिनेमा देखूंगा. वी विल अराइव इन द इवनिंग, हम शाम को आएंगे. आई विल मेक टी, मैं चाय तैयार करूंगी. आई विल आस्क यू अबाउट दिस लेटर, मैं इसके बारे में आपसे बाद में पूछ लूँगा. The bell will ring in 5 minutes, घंटी 5 मिनट में भेजेगी. It will rain tomorrow, कल बारिश होगी. He is not well, उसकी तबीयत ठीक नहीं है. I will call you later, मैं तुम्हें बाद में बुलाऊंगा. I will come again, मैं फिर आऊँगा. I don't know, मुझे नहीं पता. This is not fair, यह तो ठीक नहीं है. राधा jumped out of joy, राधा खुशी से कूदने लगी. The cat hid under the table, बिल्ली टेबल में के नीचे छिप गई. There is some juice in the glass में थोड़ा शरबत है. She kept all the books in her bag, उसने सभी पुस्तकों अपनी थैली में रखी. नेक्स्ट போஸ்டர் या விஞ்ஞாபன் ரச்சனா பார்ட் 2ல இருக்குது. போஸ்டர்னா அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. போஸ்டரும் இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட் क्रिएशन. आधुनिक युग में प्रचार प्रसार के लिए இன்றைக்கி அதே தான் சேம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கிசி உத்பாத், இது வந்து சைக்கிளை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பத்ரலேக்கன் லெட்டர் ரைட்டிங். अवकाश मांगते हुए அவகாசத்தை கேட்டு मांगते हुए
प्रधान आचार्य प्रधान आचार्यों का प्रार्थना पत्र लिखिए रिक्वेस्टिंग लेटर இது இதில் வந்து ரோஹன் 6th ஸ்டாண்டர்ட் கக்கக வித்யாலய் இது ஸ்கூலோட பேர் ராம்நகர் சென்னை सेवा में प्रधान आचार्य प्रधान आचार्य இதுவும் அந்த ஸ்கூலோட பேர் அப்புறம் ராம்நகர் விஷய் அவகாஷ் கேலியே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி வேண்டுதல் माननीय महोदया रिक्वेस्टेड सर सविनय निवेदन है कि मुझे छठी कक्षा का छात्र ना வந்து मैं छठी कक्षा ना வந்து 6th स्टैंडर्ड स्टूडेंट निवेदन है कि मेरी बहन की विवाह के लिए हमारे पूरे परिवार को 3 दिन गांव जाना है फुल फैमिली வந்து கல்யாணத்துக்காக ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது अतः आपसे अनुरोध है कि मुझे 3 दिन अवकाश प्रदान करें कि कृपा करें अवकाश வாய்ப்பு கொடுக்க சொல்கிறாங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க मैं आपका अत्यंत आभारी रहूँगा நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன்றாங்க சதன்யவாத் आपका आज्ञाकारी शिष्य நீங்கள் रिक्वेस्टिंग फेथफुल स्टूडेंट रोहनன்றாங்க नेक्स्ट व्याकरण लिंग बदलिए जेंडर बेटा बेटी मामा मामी महिला पुरुष बेटा सन डॉटर मामा मामी महिला लेडी जेंट्स पुरुष साथी साथिन माता पिता फादर एंड मदर दादा दादी ग्रैंडफादर एंड ग्रैंडमदर पति पत्नी वाइफ हस्बैंड बच्चा बच्ची बॉय एंड गर्ल बालक बालिका இதுவும் பாய் गर्ल भाई बहन ब्रदर सिस्टर लिंग बदलिए बूढ़ा बुढ़िया बूढ़ाना वयसाना ஒரு वयसाना लेडी கிழவன் கிழவி மௌசா மௌசி நார் நாரி நர் வந்து ஜென்ஸ் லேடி நாரி चाचा चाची पुत्र पुत्री पोता पोती பேரன் பேத்தி लड़का लड़की बॉय एंड गर्ल छात्र छात्रा छात्र வந்து ஸ்டூடெண்ட் பாய் ஸ்டூடெண்ட் அண்ட் छात्रा வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட் பாட்டக் பாட்டிகா இதுவும் இது பாய் இது கேர்ள் பாட்டக் பாட்டிகா நானா நானி இதுவும் தாத்தா பாட்டி नेक्स्ट वचन बदलिए शक्ति शक्तियाँ एक अनेक आदमी आदमी गड़ा गड़े महिला महिलाएं रास्ता रास्ते सड़क सड़कें दुकान दुकानों दुकानें फूल फूल जगह जगहें सब्जी सब्जियाँ सुविधा सुविधाएं विद्या विदाएं विदा विदाएं लड़का लड़की लड़के समस्या समस्याएं बात बातें योजना योजनाएं गेंद गेंद छुट्टी छुट्टियाँ चीज चीजें गाड़ी गाड़ियाँ कथा कथाएं तैयारी तैयारियाँ गलती गलतियाँ जानकारी जानकारियाँ पक्षी पक्षी यात्रा यात्राएं वस्तु वस्तु कला कला कलाएं खुशी खुशियाँ இப்போ நம்ம ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம் விலோம் शब्द तीव मंद प्रिय अप्रिय अनुकूल प्रतिकूल आज्ञा अवाज्ञा बुद्धिमान मूर्ख सामने पीछे सीधे टेढ़े पहला अंतिम दाएं बाएं गर्मी सर्दी उपाय निरुपाय अच्छा बुरा पकड़ना पकड़ना छोड़ना अपना पराया रोगी निरोगी पूर्ण अपूर्ण आवश्यक अनावश्यक साधारण असाधारण हाँ नहीं अच्छा अनिच्छा अधिक कम लंबा चौड़ा धीरे शीघ्र अदान प्रदान अर्थ अनर्थ सावधान सवादीन पराधीन पवित्र अपवित्र सजीव निर्जीव रक्षक
भक्षक, शीत, उष्ण. नेक्स्ट வந்து संज्ञा. संज्ञा வந்து இதுலயே கிராமர் கொடுத்துருக்காங்க. संज्ञा வந்து नाउन. परिभाषा किसी व्यक्ति, वस्तु, प्राणी, स्थान, place, referring to place, thing और एनिमल एंड प्लेस, இதெல்லாமே வந்து बोध करने वाले शब्द को संज्ञा कहते हैं. இதெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து संज्ञा சொல்றாங்க. उदाहरण राम, गीत, रामायण, कलम, बाग, शेर, गांव, दिल्ली, कृपा, पढ़ाई, संज्ञा के 3 भेद. संज्ञाவோட நான்கு 3 டிவிஷன்ஸ் இருக்கு. व्यक्तिवाचक, जातिवाचक, அப்புறமா भाववाचक. व्यक्तिवाचक ஏதாவது ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது. किसी व्यक्ति, वस्तु या स्थान के विशेष नाम का बोध हो. राम गा रहे हैं. இது வந்து எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு व्यक्ति, இண்டிவிஜுவல், वस्तु, திங் இல்லைன்னா பிளேஸை வந்து குறிக்கக்கூடியது வந்து நாம் என்ன சொல்கிறோம், व्यक्तिवाचक बोध हो. ऋग्वेद हमारा धर्म ग्रंथ है. ரத்னாப்பூர் ஏக் சுந்தர் गांव है. ரத்னாப்பூர் வந்து ஒரு அழகான, ருக்வேத் வந்து நம்மளோட கிரந்தம், இது வந்து ரத்னாப்பூர் ஒரு அழகான ஊர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜாதிவாச்சக். किसी व्यक्ति, वस्तु, स्थान की संपूर्ण जाति का बोध. ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலோட தன்னோட ஜாத்தியை பற்றி சொல்லக்கூடியது. ஜாத்தின்னா ஏதோ ஒரு डॉक्टर रोगी का इलाज कर रहे हैं. डॉक्टर வந்து வைத்தியர், அவரோட ப்ரொஃபஷனே அது. ரோகி பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. बच्चे लिख रहे हैं. சைல்டு இஸ் பசங்க எழுதிட்டுருக்காங்க. पक्षी उड़ रहा है. பறவை பறந்துட்டுருக்கு. मैं शहर जा रहा हूँ. நான் இப்போ டவுனுக்கு போகிறேன்ட்டு. नेक्स्ट வந்து भाववाचक संज्ञा. किसी युग, गुण, दोष, भाव या दशा का बोध. बचपन में खेलना जरूरी है. चाइल्डहुड डेஸில் விளையாடுறது ரொம்ப முக்கியம். क्रोध मत करो, கோவம் பண்ண வரக்கூடாதுன்றாங்க. लड़की पढ़ाई कर रही है. பொண்ணு படிச்சுட்டு இருக்கான்றாங்க. அவ்வளோதான். 6th ஸ்டாண்டர்டோட புக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து பசங்களுக்கு யூஸ் ஆகணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டால் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே, வாட்ஸ்அப் பண்ணாலும் போதும், இல்லைன்னா மெசேஜ் பண்ணாலும், இல்லை கால் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ.